அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜனவரி 28ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இந்த சுக்கிர பயிற்சியினுடைய தாக்கங்களானது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமானது கிடைக்க போகிறதா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா மேலும் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகின்றதா, இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த தை பிறந்த சில நாட்களிலேயே பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியானது ஆரம்பமாகிறது. அதாவது ஜனவரி 28ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சியானது நிகழ இருக்கிறது. சுக்கிரன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். மீனத்தில் சுக்கிரன் உச்சபலம் அடைய உள்ளார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த சுக்கிரனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா காணப்படுங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்துடலாம். கடகராசிக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா 4ஆம் ஸ்தானத்துக்கு உரியவர். 4 என்பது சுகஸ்தானத்தை குறிக்கும், இது லாபத்தையும் குறிக்கும். இந்த நிலையில் சுக்கிரன் கடகத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகின்றார். இதற்கு முன்பு சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். இது மறைவு ஸ்தானம் என்பதனால பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நன்மைகள் ஏற்படவில்லை. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளானது வந்திருக்கும். பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில தொல்லைகளும் பார்த்திங்கன்னா இருந்தது. திருமண வாய்ப்புகளானது கைகூடாமல் இருந்திருக்கும். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே சொல்லலாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி மாறப்போகின்றன. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் திரிகோண நிலையில் சுபகிரகங்கள் அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். உச்சபலத்தில் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இது முயற்சியை குறிக்குங்க. தைரியம் வீரியம் ஆனது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியுமே துணிந்து செய்வீர்கள். தன்னம்பிக்கை பல மடங்கானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளானது நீங்கி அந்யன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பணவரவில் எந்த ஒரு குறைகளும் இருக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் கொண்டே தான் இருக்கும். பாக்கியங்கள் அதிக அளவில் தேடி வரும். 9ஆம் இடம் தந்தைக்கும் அதிபதி. இந்த காலகட்டத்தில் தந்தை சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா நீங்குங்க. தந்தையினுடைய செல்வாக்கானது உங்களுக்கு உயரும். தந்தை வழியில் பல உதவிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானம் வலுவடைய போகிறது. அதனால சுபபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகளானது உருவாகுங்க. நினைத்தபடி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மலாவிய யோகங்கள் பெறுவீர்கள். மனம் நிறைவடைவீர்கள். சுக்கிரன் குரு பரிவர்த்தனையால் நல்ல பலன்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. நீண்ட கால கனவான சொந்த வீடு முயற்சி நிறைவேறும். சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருப்பதனால எதிர்பார்த்தபடி பிரம்மாண்டமாகவே வீடு கட்டுவீர்கள். வீட்டை பார்த்திங்கன்னா பராமரிப்பதற்கான பணிகளும் செய்வீர்கள். உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் முன்னேற்றங்களானது இருக்குங்க. சுக பலன்களானது பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே அதிகமாக வரும். காதல் அமைப்புகளானது தேடி வரும். தொழிலில் லாபங்கள் பல மடங்கு அதிகரிக்குங்க. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களானது உள்ளது. அதேபோல் விசாவுக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல பலன்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. கலைத்துறையினர் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி புகழும் அடைவார்கள். ஆன்மீக நாட்டங்கள் பொது சேவை தொடர்பான ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். கடனை அடைப்பதற்கான வழிகளானது பார்த்திங்கன்னா உருவாகுங்க. ஆண் பெண் விவகாரத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆசைகள் ஏதாவது விஷயத்தில் பார்த்திங்கன்னா தூண்டிக்கொண்டே இருக்கும். இருப்பினுமே அளவாக ஆசைப்பட்டு நிறைவாக வாழலாம். ஆசைகளை அதிகம் உருவாக்கினால் ஆபத்தும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உடல் நலனானது சிறப்பாகவே இருக்கும். தீராத நோயும் கூட குணமாகுங்க. வீட்டில் சுப காரியங்களானது நடக்கும். பொருளாதார அளவிலுமே சிறப்பாக இருப்பீர்கள்.
உங்களது செலவுகளானது குறைந்து வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இதனால் வீட்டில் மகிழ்ச்சியானது உண்டாகும். மேலுமே சுக்கிரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம்தான். உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம், மாலாவிய யோகம், புதனுடன் இணையும் போது மதனால கோபால் யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் என்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்களானது கிடைக்குங்க. ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. ஆனால் உச்சமடைந்த சுக்கிரன் ராகுவுடன் சேரும்போது ஒரு யோகங்களானது கிடைக்குங்க. ராகு யோகக்காரகன், சுக்கிரன் அதிர்ஷ்டக்காரகன். அதனால் இந்த 2 கிரகங்கள் இணைவது திருப்பு முனையாக இருக்கும். செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களுடனும் சுக்கிரன் சேர்க்கையானது இருக்குங்க. சுக்கிரனால செலவுகளானது ஏற்பட்டால் கூட அது மகிழ்ச்சியான சுப செலவாக தான் இருக்கும். ஜூன் மாதம் தொடக்கத்தில் சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார். அதேபோல் அஷ்டம சனி விலகி இருப்பதனால கடகராசி மிகுந்த எதிர்பார்ப்பில் இருப்பார்கள். கடகராசிக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்தில் உச்சமடைவார். வக்ரமடைந்து ராகு, சனி உள்ளிட்ட பல கிரகங்களுடன் பயணிக்க போகின்றார். 11வது இடத்தில் உள்ள குருவுடன் பரிவர்த்தனையும் நடக்கப் போகிறது. 9 என்றால் அதிர்ஷ்டம், 11 என்றால் லாபம், முக்கியமாக பணத்தை குறிக்கும். அதனால் இந்த முறை சுக்கிரனால அதிர்ஷ்டங்களானது கிடைக்குங்க. தொழிலில் வருவாயானது நன்றாகவே வந்து இருக்கும். எதிர்பார்க்காத பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா தேடி வரும். லாட்டரியில் ஜாக்பாக்டானது கிடைக்கும் காலம். காதல் உறவு திருமணமாகவே வந்து மாறும். முதலீடுகளை திட்டமிடுவதற்கான நேரங்கள். பிடித்த வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. வெளிநாட்டு பயணங்களானது வந்து பார்த்திங்கன்னா அமையுங்க. கலைத்துறையினருக்கும் நேரங்கள் நன்றாகவே வந்து இருக்கும். பெயர், புகழ், பொருளாதாரங்கள் எல்லாவற்றிலுமே முன்னேற்றங்களானது வந்து இருக்கும். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ராசி என்பதனால உங்களை அனைவருமே புரிந்து மகிழ்ச்சி அடைவார்கள். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திலுமே எதிர்பார்த்த ஒரு உதவிகளானது வந்து சேரும். மேலுமே இந்த பயிற்சியின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக வாழ்க்கையில் சில மன அழுத்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை வந்து கண்டாலுமே எப்பொழுதுமே அவசரப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்களிலுமே நேரத்தை ஒதுக்கி தெளிவான திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் அதிக ஆர்வங்களை வந்து பார்த்திங்கன்னா காட்டத் தொடங்கலாம். மேலும் நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வையும் நீங்கள் பெறலாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நினைவில் கொள்ளுங்கள். பொறுமையானது உங்களுக்கு முக்கியமானது. உங்களுடைய கடின உழைப்பு இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா பலனளிக்கும். உங்களுடைய முதலாளியுடன் நல்ல ஒரு உறவையும் வந்து பார்த்திங்கன்னா பேணுவது அவசியங்க. அதேபோல் இது உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நன்மைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதிர்காலத்தில் வணிக வளர்ச்சி மற்றும் விரிவாக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியங்களாகும். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள். உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாங்க. ஆனால் கவலைப்பட ஒன்றுமில்லை. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக அதிக செலவுகளை செய்ய நேரிடலாம். எனவே அதை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு உதவ இது சரியான நேரங்கள் அல்ல. ஏனெனில் இது கசப்பான ஒரு அனுபவங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நீங்கள் தனிமையில் இருந்தால் ஒரு துணையை வந்து பார்த்திங்கன்னா தேடுகிறீர்கள் என்றால் விரைவில் உங்களுடைய ஆத்ம துணையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காணலாம். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களுடனான உங்களுடைய உறவு மிகவும் அன்பாகவும் உதவிகரமாகவுமே வந்து இருக்கும். உங்கள் நலன்களை பின்தொடர்வது உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்க உதவும். இந்த நேரம் காதல் விவகாரங்களுக்கு ஏற்றது. மேலுமே நீங்கள் விரும்பும் நபரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு கோரிக்கைகளை மறுக்க முடியாது. உங்கள் காதல் உறவானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். திருமணத்திற்கு முயற்சி செய்தால் அதற்கான சரியான நேரங்கள் இது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாபங்கள் ஈட்டவும் உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளதனால வணிக ஒப்பந்தங்களுக்கு இது ஒரு சிறந்த நேரங்களாகும். உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். கூடுதலாக செலவுகள் மற்றும் பொருள் வசதிகளானது குறிக்கக்கூடிய வீட்டில் ராகு இருப்பதும் குரு இயற்கை செல்வத்தை அளிப்பவராக இருப்பதும் ஏராளமான நிதி வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கிறது. சிலர் கடன்களை செலுத்த நிதி உதவியானது பெறலாம். மற்றவர்கள் தங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யலாங்க. இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிதி ஆதாயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சுக்கிர பயிற்சியானது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலன்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. முற்றிலும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண பிரச்சனையானது இருக்காது. பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நிறைவான ஒரு செல்வத்தை வந்து பெறுவார்கள்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.